சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் who conquered the entire world. உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் எப்பற உலகத்தை ஜெயிச்சேன்னு போய் கேட்டேன். அவன் பதில் என்ன தெரியுமா? உங்கள் ஆசிரியர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினார். உலகத்தை அலெக்சாண்டர் ஜெயிச்சோன்னு அரிஸ்டாட்டில் ஆசிரியரை அழைத்தான். என்ன உலகத்தை ஜெயிக்கிற ஒரு மாவீரனை உண்டாக்கிட்ட, நீ தான் காரணம். இந்த கஜானாவோட சாவி, எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். அப்ப அரிஸ்டாட்டில் அந்த ஆசிரியர் சொன்னார், எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகத்தை கட்டப் போகிறேன், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கனா. எடுத்து கட்டி முடிச்சான் மாசிடோனியா பட்டணத்திலே. 1954 வருடம் ஜனவரி மாதம் 30 சர் சி.வி. ராமன் என்ற நோபல் பரிசு பெற்ற ஒரு ஆசிரியருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அழைப்பு என்ன தெரியுமா? பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்ய இருக்கிறீர்கள், வந்து வாங்கி செல்லுங்க. அந்த ஆசிரியர் பதில் எழுதுகிறார். ஜனவரி மாதம் 30 அந்த பாரத ரத்னா விருது உலகத்திலே உயர்ந்த விருதில் ஒன்றான, இந்தியாவின் மிகப்பெரிய விருதான, அதை வாங்க என்னால் வர இயலாது. காரணம், அன்று என்னுடைய மாணவர்களுக்கு பரீட்சை நடக்கின்ற தேதி, மாணவர்களுடைய பரீட்சை தான் முக்கியமே ஒழிய பாரத ரத்னா விருது அல்ல என்று பதில் எழுதினார். ஒரு ஆசிரியருடைய தியாகத்தை பாருங்கள். ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா அரசு முறை பயணமாக மஸ்கட் நாட்டிற்கு செல்கின்றார். மஸ்கட் மன்னன் படியிலே ஏறி விமான கதவுகள் திறந்தவுடன் கட்டி தழுவி அழைத்து வருகின்றான். பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்கின்றார்கள், அமெரிக்க ஜனாதிபதி வரும்போது கூட வரல, இந்திய ஜனாதிபதி வரும்போது எப்படி வந்தீங்க? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் இந்தியாவிலே பூனா பல்கலைக்கழகத்திலே படிக்கும் போது ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா என்னுடைய ஆசிரியர். அவர் சொல்லிக் கொடுத்த ஒழுக்கத்தையும் கல்வியையும் வைத்துக் கொண்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆட்சி செய்கின்றேன். நான் இங்கு இந்திய ஜனாதிபதியை அழைப்பதற்கு மஸ்கட் மன்னனாக வரவில்லை, என்னுடைய ஆசிரியரை அழைப்பதற்கு மாணவனாக